அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே இந்த வசனங்களை நாம் உணர்ந்து கொள்ளுகிற விதமாக கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கும் கர்த்தராய் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் அளிப்பார். நாம் அநேக வேளையிலே சில காரியங்களை குறித்து சிந்தித்து பலனற்று இருக்கிறோம். அதற்கு பலன் இன்னும் கிடைக்கவில்லையே, எனக்கு தேவையான பலன் வரலையே, எனக்கான பலன் ஏன் இன்னும் கிடைக்கவில்லை என்றெல்லாம் நாம் அநேக வேளையிலே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன செய்வாராம்? பலன் அளிப்பார். அவர் பலன் கொடுக்காமல், அதற்கான என்ன சொல்ல, லாபம் தராமல் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதற்கான முடிவு இல்லாமல் கர்த்தர் செய்வதே இல்லை. கர்த்தர் எல்லா நேரமும் அதற்குரிய பலனை தருகிறார். பூமி தன்னுடைய பலனை எல்லாருக்கும் என்ன செய்கிறது? கொடுக்கிறது. இந்த பூமி ஒரு நாளும் விதைக்கிறவனை பார்த்து நீ எந்த மதம் என்று கேட்பதே இல்லை. விதைக்கிறவனை பார்த்து நீ நல்லவனா கெட்டவனான்னு கூட என்ன செய்யறது இல்லை, கேட்பதில்லை. இந்த பூமி தன் பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. இது கர்த்தர் நியமித்த ஆசீர்வாதம். இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பலனை கிரியை செய்தவர்கள், சரியான கிரியை செய்தவர்கள், அலைந்து திரிந்து கிரியை செய்தவர்கள் அதற்குரிய பலனை அதிகமாய் பெறுகிறார்கள். சில வேளையில் நமக்கு இப்படி எண்ணங்கள் வருவதுண்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேனே, எனக்கு அப்போ நிறைய தரணும்ல ஆண்டவர். யாராக இருந்தாலும் இந்த பூமியில் கிரியைக்கு தக்கதான் என்ன உண்டு? பலன் உண்டு. கிரியைக்கு தக்கதான் பலன் கர்த்தர் தர விரும்புகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கிரியை தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு உரியதாய், தேவன் விரும்புகிறதாய், கர்த்தர் எதிர்பார்க்கிற கிரியை இருந்தால் உலகத்தில் உள்ளவனுடைய கிரியையை பார்க்கிலும், அவர்களுடைய பலனை பார்க்கிலும் நம்முடைய பலன் மிகுதியாயிருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? அல்லேலூயா. வித்தியாசத்தை எப்படி அறிவது, வித்தியாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்றால், நான் கர்த்தருக்குள் என் கிரியையை எப்படி செயல்படுத்துகிறேன். காரணம், உலகத்தில் எல்லாருக்கும் ஒன்று போல பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். யார் ஒருவர் அதை முயற்சிக்கிறார்களோ, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் சிறு பையனாக இருந்த பொழுது எங்கள் பகுதியிலே ஒரு தாத்தா இருப்பார். அவர் ஒரு டிராக்டர் வச்சிருப்பார். அவர் என்ன செய்வார்னா, அந்த வயலுக்கு போகும்போது எப்படி ஒரு 10-15 ஏக்கர் இருக்கும். அவர் வயலுக்கு போகும்போது லீவு நாளாக இருந்தால் என்கிட்ட கேட்பார், வர்றியா அப்படின்னு கேட்பார். நான் உடனே எதுக்கு தெரியுங்களா, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நான் சின்ன பையனாக தான் இருப்பேன். அப்போ என்னென்னா, பக்கத்தில் டிராக்டரில் பக்கத்தில் நின்று அந்த ஸ்டீரிங் இருக்குது பாருங்க, அதை வந்து திருப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வயலில் வண்டி ஓடும்போது வேற வீல் மாட்டியிருக்கும். நம்ம நார்மலாக டயர் இருக்காது, வேற ஒரு மாதிரி இரும்பு மாதிரி மாட்டியிருக்கும். அப்போ அதை வச்சு வண்டி ஓட்டுவாங்க. அப்போ வேகமாக திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போவே இந்த ஸ்டீரிங்கை பிடிச்சி திருப்புற டியூட்டி அவர் கொடுப்பார். எனக்கு அது விளையாட்டாக இருந்துச்சு. ஆனால் அதுதான் இப்போ நல்ல டிரைவிங்க்கும் உதவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வந்து என்ன சொல்வார்னா, அந்த வரப்பு மேலே பற்றாமல் அந்த வரப்பு கிட்ட போகும்போது நல்லா திருப்பிடணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்து ஒரு வாரம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ நான் இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், காலையிலே போவார். காலையிலே போய் அந்த லீவில் என்னையும் கூப்பிட்டு போவார்னு சொன்னேன் பாருங்க. போயிட்டு அங்கே போய் ஃபுல்லாக டிராக்டரில் போட்டு எல்லாம் மேலெல்லாம் சகதி ஆயிரும். என்னது அது? என்ன செய்கிறார்? தனக்கான பலனுக்கான என்ன செய்கிறாருங்க? உழைப்பை செய்கிறார். இப்போ உலக ரீதியிலே பணம் வருவதற்கு உழைப்பு போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு என்ன இருக்கு? உழைப்பு இருக்கு. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அதற்குரிய உழைப்பு இருக்கிறது. அங்கே ஒரு உழைப்பு செய்தால் அங்கே செய்ய வேண்டிய, அவர் எதுக்காக அந்த வண்டி ஓட்டுறாரு? பழைய அங்கே இருந்ததான முளைத்திருந்த, அதாவது அறுவடை செய்த உடனே அந்த நெல் கதிர் இவ்வளோ பெருசு அங்கேயே இருக்கும், இவ்வளோ உயரம் அங்கேயே இருக்கும், அந்த வேரோடு அங்கேயே இருக்கும். ஆனால் அதை தூக்கி எரியெல்லாம் மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, சில நேரம் அதை தீ வச்சு விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அது மேலே தண்ணி பாய்ச்சி அந்த வேரும் எங்கே போயிடும்? பூமிக்குள்ளே போய் அது உரமாக்கப்படுவதற்கு
அதே நிலம்தான், அவர் நிலம்தான். ஆனால் அதில் ஒரு வேலைப்பாடு செய்து அதை சுத்திகரிப்பு செய்து அதை புதுப்பித்து அந்த அந்த நிலத்தை திரும்பவும் தனக்கு பலன் தருவதற்கு ஏதுவாக அதை முழுவதுமாக என்ன செய்கிறார், ஒரு ப்ராசஸ் பண்ணுறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய பலனை பெறுவதற்கு, கர்த்தருடைய பலனை பெறுவதற்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க? சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆமாம், சில விஷயம் முளைச்ச மாதிரியே இருக்கு, சில விஷயம் முளைச்சா பரவாயில்ல, தப்பான எண்ணம் முளைச்சா பரவாயில்ல, தவறான கிரியை முளைச்சா பரவாயில்ல, சில நேரத்தில் சில செயல் தவறாய் போய்விட்டது பரவாயில்ல. அப்பப்போ இப்படி நீங்கள் வண்டியை ஓட்டினீங்கன்னா அது என்ன பண்ணிடும், அழிஞ்சு போயிடும், அது அங்கே இருக்காது. ஆனால் உங்கள் நிலம்தான், உங்கள் இடம்தான், உங்கள் வண்டி தான், வண்டி கூட உங்கள் வண்டி தான், வேறு வண்டியை விட்டால் தான் ஏதாவது பிரச்சனை, உங்கள் சொந்த வண்டி தான். அப்போ நீங்கள் விட்டு அடிக்கடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உழுது அதை சரிப்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த நிலம் நாளடைவிலே பக்குவமான நிலமாக வந்துவிடும். நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்தில் பலனை கேட்கிறோம். நான் சொல்கிற வழியை தவிர வேற குறுக்கு வழி வேதத்தில் இல்லை, வேற குறுக்கு வழியெல்லாம் வேதத்தில் இல்லை. ஆனால் நம்முடைய கர்த்தர் யார்? எனக்கு பலன் தருகிறவர். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடணும். அதற்கு அப்போ இந்த உலக பிரகாரமாக சில நேரத்தில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபைலை இத்தனாம் தேதிக்குள்ள இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் என்றால் அதை முடித்தால் தான் என்னது அங்கே காரியம், இல்லைன்னா அங்கே ஒரு விஷயமும் நடக்காது. அப்போ ஒவ்வொருத்தருடைய வேலையை கவனித்து பாருங்கள். உங்கள் வேலையிலே நீங்கள் கவனம் செலுத்தினால் அங்கே உங்களுக்கு என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, பலன் உண்டு, பலன் உண்டு. சில இடங்களிலே சில கம்பெனியில் வேலை செய்கிறவர் நல்லா துரிதமாய் நல்ல இன்ட்ரெஸ்டாக எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்தார்னா ஒரு குறிப்பிட்ட நாளடைவில் அவருக்கு வேலையிலே உயர்வு கூட வருது. உயர்வு யாருக்கு தருவார்கள்? திறமையானவர்களுக்கு தருவார்கள். என்ன திறமை? தான் செய்கிற வேலையிலே கவனமாக அதை சரியான விதத்திலே செய்ததற்காக அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், அவர் தன்னுடைய கிரியையை நம்மிடத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறார். நாமும் நம்முடைய கிரியையை அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எல்லாரும் போய் என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்றாங்க. வேலை, பிரசங்கம் பண்றது கூட என்னதுதான்? வேலை. ஏன் டெய்லி ஆன்லைன் பிரேயர் வைக்கிறோம்? அது என்னது? வேலை. என்னத்துக்கு? சபையிலே வருகிற எல்லாருக்குள்ளும் ஒரு வசனம் எப்படியாவது தினமும் கேட்கப்பட்டால் அந்த இருதயம் என்ன செய்யப்படும்? வயலை உழுத மாதிரி அப்பப்ப வசனம் காதுக்குள்ள வந்துகிட்டே இருந்தா அந்த இருதயத்துக்குள்ள தேவையில்லாததெல்லாம் வெளியே சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம்? எடுத்துடலாம். ஆன்லைன் பிரேயர் அட்டன் பண்றவங்களாம் சொல்லுங்க, அப்படி இருக்கா இல்லையா? ஆமென். ஏன்? என்ன காரணம்? ஏனென்றால் இந்த உலகம் நமக்குள்ளே பலவற்றை என்ன செய்கிறதுங்க? விதைக்குது. பல விதைகள் நமக்குள்ளே விழுகிறது, பலவை நமக்குள்ளே வந்து செல்லுகிறது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்யணும்னா விதைக்கிறதையும் தடுக்க முடியல. என்னங்க? விதைக்கிறத தடுக்க முடியல, முளைக்கிறதையும் என்ன செய்ய முடியல? தடுக்க முடியல. ஆனா நான் ஒண்ணு செய்யலாம், அது வளர விடாம. ஆமே. விதைக்கிறதையும் தடுக்க முடியல, முளைக்கிறதையும் தடுக்க முடியல. ஆனா என்ன செய்யலாம்? நான் வளர விடாமல் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளே எனக்கு நான் பாருங்க. ஆண்டவரும் பாருங்க சும்மா இருக்காரா பாருங்க, சத்தமா. ஆமாம், நீங்கள் ஏதோ நேரம் போக்குக்கு நானும் இங்கே வரல பாருங்கள். உங்களை நேரம் போக்குக்கெலாம் நான் வைக்க விட மாட்டேன். ஏதாவது உள்ளுக்குள்ளே விதைச்சி உழுது சரிப்படுத்தி நல்ல விதையை போட்டு ஒரு செழிப்பை உண்டாக்கி அனுப்பணும். அல்லேலூயா. ஆமாம், என் வேலையை நான் செய்கிறேன். ஏன்னா நானும் வேலையை ஒழுங்காக செஞ்சாதான் எனக்கு என்னது? பாஸ்டர் எனக்கும் என் வேலை ஒழுங்காக இருந்தால் தான் எனக்கு என்னது? ஒழுங்கான பலன். இல்லைன்னா பலன் வராது. என் வேலை என்னவோ அதை நான் செய்யணும். இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்த பொழுது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் என் வேலையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பார்த்தேன். சில இடத்துல நான் ஒழுங்காக என்ன செய்யலை? வேலை செய்யலை. சில இடத்துல நான் போல்டாக நின்று இப்படி தான் அப்படின்னு பேசுகிற வேலையவும் செய்யலை. சில இடத்துல நான் இறங்கி போகிற வேலையை செய்யலை. சில இடத்துல இணங்கி போகிற வேலையை செய்யலை. சில இடத்துல அன்பாக பேச வேண்டிய வேலையை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் சரி பண்ணியிருந்தேன் ஆண்டவரே, எனக்கு என்ன கொடுத்துருங்க? பலனை கொடுத்துருங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் பலன் தர வல்லவராயிருக்கிறார். அதுக்கு டெமோ உங்க வேலை, உங்க டியூட்டியில எவ்வளவு கவனமா இருக்கீங்களோ அது போல கர்த்தருடைய காரியத்திலே இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். நான் அதைத்தான் இன்றைக்கு விளக்க
விளக்கமாக உங்களுக்கு சொல்லி உங்கள் பலன் மிகுதியாவதற்கு மாத்திரமல்ல, நீங்கள் மிகுந்த பலனை அடைந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நான் காண்பது மாத்திரமல்ல, உலகம் காண கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அங்க பாருங்க, மார்க் 16:20 பாருங்க. எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் என்ன செய்தார்கள்? இது என்னது தெரியுமா? கிரியை. இது என்னது? கிரியை. என்னது கிரியை? பிரசங்கம் பண்றது ஒரு கிரியை. கிரியை பண்றாங்க. எல்லா பக்கமும் போனாங்களாம், நடந்து போய். இப்பதான் காரு, இப்பதான் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல கோவேரி கழுதை, குதிரை, அப்புறம் நடந்து போனோம். இவ்வளவுதான் அன்னைக்கு டிராவல். அப்ப பாருங்க, பிரசங்கம் பண்ணும்படி எல்லா இடமும் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் என்ன செய்தாராம் பாருங்க, அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உடனே வேகமா வந்து அவர் ஒரு கிரியை செய்து என் கிரியையை என்ன பண்ணி விட்டுறாராம்? என் கிரியையை என்ன பண்ணி விட்டாரு? என் பிரசங்கத்தை என்ன பண்ணி விட்டாரு? உறுதிப்படுத்தினார். நான் என்ன பேசுறேங்கிறத அவர் வந்து கிரியை செய்து என்ன பண்ணி விட்டாராம்? உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்தினார்னா என்ன அர்த்தம்? ஆமா, சொல்றதெல்லாம் சரிதான். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு என்ன செய்ய போகிறார்? கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:22 பாருங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு கிரியை இல்லாமல் அங்க ஒன்றும் இல்லை. இப்ப நீங்களும் நானும் கர்த்தர் எனக்கு பலனை தர விரும்புகிறார். எனக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய கிரியை என்ன? நான் எப்படிப்பட்ட கிரியையை செய்கிறேன்? அப்ப அவர் யார்? அவர் சகல சூழ்நிலையிலும் கிரியை செய்கிறவர். அவர் எல்லா சூழ்நிலையிலும் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யாத்திராகமம் 20:9 பாருங்க. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் என்ன செய்வாயாக? நடப்பிப்பாயாக. 6 நாள் எல்லாரும் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு தான் முக்கியமான நாள், எல்லாரும் வருவாங்க. இல்ல, நீங்க கிரியை செய்யறதுக்கு தகுந்தால்தான் அவர் செய்ய முடியும். அதனால தான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு நாள் உலக ரீதியான லீவும் இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் யாருக்கான நாள்? அன்னைக்கு கர்த்தருக்கான நாள், குடும்பத்துக்கான நாள். அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. உபாகமம் 5:13 பாருங்க. அங்கேயும் 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் என்ன செய்வாயாக? நடப்பிப்பாயாக. இப்ப ஆண்டவர் அப்படி செய்வாரா? செய்தாரா? அவரும் அப்படிதான் செய்வாரா? அவரும் அப்படிதான் செய்யறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு. ஆதியாகமம் 2:2 பாருங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளில் என்ன செய்தாராம்? ஓய்ந்திருந்தார். 6 நாள் அவர் கிரியை செய்தார். ஒரு நாள் என்ன செய்தாராம்? ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்த அன்னைக்கு யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார்? சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்றீங்களான்னு பாப்போம். 6 நாள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டாருங்க. எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணினார். எல்லாத்தையும் சிருஷ்டித்து முடித்தார். 6 நாள். 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7ஆவது நாள் யார் கூட இருந்தார்? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? ஏன்னா 6ஆவது நாள் தான் யாரை படைச்சாரு? மனுஷனை படைச்சாரு. மனுஷனை படைச்ச மறுநாளே அவர் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு? புரியுதாங்க? அப்ப 7ஆவது நாள் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? மனுஷன்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறார். ஒரு நாள். அப்ப 6 நாள் உங்களை விட்டுறாரு. 6 நாள் நீங்க எல்லாரும் வேலை செய்யுங்கப்பா. தூங்குவீங்களோ, தூங்காம இருந்து வேலை செய்வீங்களோ, எப்படி செய்வீங்களோ செய்யுங்க. ஆனா ஒரு நாள் எங்க வந்துருங்க? சொல்றது புரியுதா இல்லையாங்க? இது நான் சொல்லல, இது சட்டம் இல்ல. சபையிலிருந்து பாஸ்டர் ஏதோ சட்டம் பேசி உங்களை கூப்பிடல. ஆண்டவரே அப்படிதான் செய்தார். என்ன செய்தார்? 6 நாள் சிருஷ்டித்தார். ஒரு நாள் தன் சிருஷ்டிப்போடு கூட, அன்னைக்கு வேலை எதுவும் செய்யாம. வேலைன்னா என்ன அர்த்தம்? அடுத்து, அதாவது சிருஷ்டிப்பு வேலை செய்யல. இப்ப அவர் என்ன செய்கிறாராம்? நேரம் செலவிட்டார். யார் கூட? தன்னுடைய சிருஷ்டிப்பு கூட, ஆதாம் கூட. அன்றைக்கு ஏவாள் இல்லை, ஆனாலும் அவள் படைப்புக்கு முன்பே கர்த்தர் அவங்க கூட என்ன பண்ணாராம்? ஓய்ந்திருந்தார். அப்போ நம்ம எல்லாருடைய கிரியையை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்ப அவருடைய அந்த கிரியை என்னுடைய கிரியையோடு இணையும் போது
அங்கே மகத்தான ஆசீர்வாதம் வருகிறது. அங்கே என்ன வருகிறது? மகத்தான ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய கிரியை என்னிடத்தில் வருவதற்கு நானும் ஏதாவது ஒரு கிரியை செய்யணும். இப்ப நான் இங்கே எப்படி கிரியை செய்யலாம்? உதாரணத்துக்கு கர்த்தருடைய கிரியை இங்கே வரணும். அப்போ எனக்கு அவர் கிரியைக்கு தக்கதான் பலன் அளிக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? கையை தட்டி உற்சாகமாக நான் அவரை துதித்து பாடும்போது அது என்னுடைய கிரியையாக இருக்கிறது. அது என்னுடைய கிரியையாக இருக்கிறது. ஏனென்றால் நான் சத்தம் கொடுக்கிறேன், கை தட்டுகிறேன், வாயை திறந்து சத்தமாக துதிக்கிறேன். அது என்னுடைய கிரியை. இந்த கிரியை செய்த உடனே என்ன நடக்கு? ஆண்டவர் உடனே கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார்? உடனே அவருடைய பிரசன்னத்தை நம்மத்திலே, அவருடைய அற்புதத்தை நம்மத்திலே, அவருடைய அதிசயங்களை காண பண்ண அவருடைய கிருபை பெருகி உடனே நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு விடுதலை கிடைக்கிறது. எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஏன் பிள்ளைங்க, என்னுடைய மக்கள் ஒரு கிரியை செய்தால் நானும் போய் கூட சேர்ந்து கிரியை செய்து அவங்கள பலனளிக்க வைப்பேனே, அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க உதவி செய்வேனே என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய கிரியையை சரியாய் புரிந்து, அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்ததே ஒரு கிரியை செய்வதற்கு. என்ன கிரியை செய்கிறார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதுதான் அவர் கிரியை. அதுக்காக அவர் என்ன கிரியை செய்தார்? இயேசு என்ன கிரியை செய்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் சிலுவையிலே தன்னை தியாகமாக ஒப்பு கொடுத்தார். அது முழுவதும் தன்னுடைய கிரியையாய் இருக்கிறது. இன்னும் நீங்கள் வாசித்து புரிய வேண்டும் என்றால் 1 யோவான் 3:8 பாருங்க. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்ப தேவகுமாரனுடைய கிரியையில ஒண்ணு என்னது? பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பது. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம கிரியை ஒண்ணு இந்த பூமியில இருக்கு, இன்னொரு கிரியை யார் கிரியை இருக்கு? பிசாசனுடைய கிரியை இருக்கு, இன்னொரு கிரியை தேவனுடைய கிரியை. இப்ப 3 கிரியை இருக்கு. ஒன்னு ஏன் கிரியை, இன்னொன்னு பிசாசனுடைய கிரியை, இன்னொன்னு தேவனுடைய கிரியை. இப்போ ஏன் கிரியை யார் கூட சேருதுங்கிறதா முக்கியம். யார் கூட சேருதுங்கிறதா முக்கியம். நான் தான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், குடும்பத்துக்குள்ளேயும் உங்க கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி, மாமியார் மருமகா உறவா இருந்தாலும் சரி, மருமகள் மாமியார் உறவா இருந்தாலும் சரி, நீங்க யார் கூட கிரியை செய்ய உங்களை விடுறீங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். இப்போ நீங்க டிவியில் உள்ள நாடகத்தில் உள்ள கிரியைகளெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது என்னதான் செய்யுது? அது வீட்டுக்குள்ளேயும் அதே ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் அதே சிந்தை வருது. டிவியில் வர்ற எல்லாத்தையும் பார்த்து அது மாதிரியே நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது இப்போ அந்த கிரியை எல்லாம் எங்க வருது? உங்களுக்குள்ள வருது. இந்த புதுசா ஒரு சீரழிவுக்கான ஒரு ப்ரோக்ராம் போகுது. அது என்னது தெரியுமா? லிவிங் டுகெதருடைய டெமோ. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? இவன் யாருன்னு தெரியாது, அவ யாருன்னு தெரியாது, ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க. அதுதான் இன்றைய உலகத்தினுடைய பெரிய பாவத்தில் முக்கியமான பாவம். ஏன் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லுதீங்க? அப்புறம் நான் தானே சொல்லணும். பிறகு உங்களுக்கு இது ஒரு என்னது? அந்த ப்ரோக்ராமுடைய தன்மை என்ன? லிவிங் டுகெதருடைய டெமோ. எத்தனை பேர் நான் சொல்ல வர்ற விஷயம் புரியுது? லிவிங் டுகெதர்னா புரியுதா? அட்ரஸ் அவன் யாருன்னு தெரியாது, இவன் யாருன்னு தெரியாது. அப்படிதான் பாருங்க, யாருன்னே தெரியாத ஒரு 15-20 பேர் ஒரு ரூம்ல ஒரு வீட்டில் தங்க வச்சு அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை, அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் காமிக்காங்க. நீங்க பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, உங்க நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உங்க இருதயத்துக்குள்ள? அந்த கிரியை என்ன பண்ணுது? நீனும் ஒரு வேலை போகிற இடத்துல ரூமில் இடம் இல்லை, வாடகைக்கு வீடு இல்லை, என்ன செய்யலாம்? அவரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு படிக்கலாமோ வேலை செய்யலாமோ அப்படிங்கிற எண்ணத்தை இன்னைக்கு விதைக்கிறதுக்கு தான் அந்த ப்ரோக்ராமே. நீங்கள் எந்த கிரியையோடு இணைகிறீர்களோ அதன்படி கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. இப்போ டிவியை நம்ம போய் என்ன செய்ய முடியும்? டிவி அதுக்காண்டி உங்கள் வீட்டில் வைக்காதீங்கன்னா சொல்கிறேன், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. ரிமோட் நம்மகிட்ட தானே இருக்குது, ஃபோன் அது பாட்டுக்கு இருக்குது. இதுக்குள்ளே 1008 நல்லது இருக்குது, 1008 என்னைய சுத்தமாக உலகத்தில் என்னைய தேவனை விட்டு பிரிக்கிற மாதிரி கூட இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதனுடைய நான் இதை கண்ணு முன்னால் என் முன்னால் கொண்டு இப்படி கண்ணை திறந்தனா தான் அது என்ன செய்யும்? அது திறக்கும். கை ரேகை வச்சாதான். அன்னைக்கெல்லாம் முந்தியெல்லாம் பழைய காலத்தில் ரேகை வச்சா அவமானம், அப்படி தானேங்க? ரேகை வச்சா தான் ரேகை வச்சாக்க கைது போட தெரியாது. கை நாட்டா ஸ்மார்ட் போன் வச்சிருக்க அவ்வளோ பேர் இப்போ என்னவா மதியாச்சு? ஆமாம், நீங்கள் கிராமத்தான பார்த்து கை நாட்டா அப்படின்னு கிண்டல் பண்ண நீங்களே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சில பேர் இந்த விரல் படலன்னொடனே இந்த விரல் வைக்காங்க. சில பேர் ஃபோனில் 5 விரலையும் வச்சுருக்காங்க. இப்படி 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 சைடில் உங்களையும் கை நாட்டாக்கிட்டானா?
நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னுடைய கிரியை தேவனோடு இருந்தால் அதுதான் எனக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ உங்க குடும்பத்துக்குள்ள வர்ற பலன், உங்க பிசினஸ்ல வர்ற பலன், நம்ம சபையில வர்ற பலன் எல்லாமே எதை சார்ந்தது? நான் எந்த கிரியையோடு இணைகிறேனோ. அப்போ எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்கும். கிரியை தவறான இடத்தில் லிங்க் ஆன உடனே பிரதிபலிப்பும் என்ன வந்துருது? தவறான பிரதிபலிப்பு வந்துருது. சில நேரத்தில் திடீர்னு மாமியார் எந்த கிரியையோட சேர்வாங்கன்னு தெரியல, மருமகளை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. மருமக எந்த கிரியையோட சேர்வான்னு தெரியல, மாமியாரை போட்டு டார்ச்சர் பண்ணுதாங்க. கணவன் எந்த கிரியையோட சேர்வார்னு தெரியல, மனைவியை போட்டு டார்ச்சர். மனைவி எந்த கிரியையோட சேர்வாங்கன்னு தெரியல, கணவனை போட்டு டார்ச்சர். இப்படி எல்லாம் குழப்பமா கிடக்கு. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய கிரியையோடு இணைந்து கொள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம இதுல இணைஞ்சிருவோம், தேவ கிரியையில். ஏனென்றால் தேவனுடைய கிரியை ஒரு நாளும் பாவத்தில் தள்ளாது. தேவனுடைய கிரியை ஒரு நாளும் நம்மை அழிக்காது. தேவனுடைய கிருபை ஒரு நாளும் சமாதானத்தை கெடுக்காது. தேவனுடைய கிரியை ஒரு நாளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணாது. தேவனுடைய கிரியை ஒரு நாளும் உங்க பிசினஸ்ல நஷ்டத்தை என்ன செய்யாது? கொடுக்காது. தேவனுடைய கிரியை ஒரு நாளும் உங்க பிள்ளைகளை ஃபெயிலாக வைக்காது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கிரியையை தேவனுடைய கிரியையோடு இணைக்காமல் நாம வேற வேறு கிரியைகளோடு இணைந்து விட்டு, ஆனால் கர்த்தரிடத்தில் பலனை எதிர்பார்க்கிறோம். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்ப என் தேவன் பலன் அளிக்கிறவர், சரியாய் பலன் அளிக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அவர் நியாய தீர்ப்பின் நாளில் கூட என்ன சொல்றாரு? அவனவனுடைய கிரியைக்கு தக்க நியாய தீர்ப்பு அவனவனுக்கு வருகிறது. அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கிரியை செய்வார் என்றால், அவர் கிரியை செய்வார் என்றால் நமக்கான ஆசீர்வாதம் முன்னாலே நிற்கிறது. உதாரணமாக ஒரு சில உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். எங்க செய்த கிரியை? எகிப்தியரில் செய்த, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார். இப்ப இஸ்ரவேலர்கள் இந்த கிரியையை காணாத பொழுது எப்படி இருந்தார்கள்? இந்த கிரியை காணாத பொழுது அடிமையாய் இருந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே, கர்த்தருடைய கிரியை அங்கே வந்த உடனே என்ன நீங்குது? இப்போ அடிமைத்தனம் நீங்குது. அப்ப ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்காத காலம் என்று எப்படி இருக்கு? அடிமைத்தனமாவே இருக்கு. இவர்களுடைய கிரியையும் ஆண்டவருடைய கிரியையை கொண்டு வரவில்லை. இவர்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இருந்து, அதே ஊர்ல தான் அரசாண்ட குடும்பம்னு சொல்லுவோம்ல, சில நேரத்தில் கிராமத்தில் பேசுவாங்க, அந்த காலத்தில் இவங்க தாங்க கிராமத்தில் ஓகோன்னு இருந்தாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இப்படி ஆயிட்டாங்க. இதே டயலாக யாருக்கு சொல்ற மாதிரி இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர்களும் அதே கோசம் நாட்டிலே, அந்த எகிப்து தேசத்திலே செழிப்பாக இருந்த ஒரு சந்ததி. இப்போ அது என்ன செய்கிறது என்றால், யோசேப்பை அறியாத, ஏனென்றால் யோசேப் என்று ஒருவன் இருந்தான், அவனுடைய கிரியை இருந்த வரைக்கு ஒருத்தர் இவங்களை என்ன செய்ய முடியல? கை வைக்க முடியல, அடிமைப்படுத்த முடியல, எதிராய் வர முடியவில்லை. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த பொழுது அவ்வளவு பேர் என்ன ஆகிட்டானா? அடிமை ஆகிட்டான். இப்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் பழைய காலத்தையோ தேவனையோ நோக்காமல் அவர்கள் 400 வருஷம் என்ன செய்தார்களாம்? அடிமையா இருந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் மோசே மூலமாய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். மோசேட்ட கூட சொல்லும் போது சொல்றாரு, நீ இஸ்ரவேலை மீட்பதற்கு எகிப்தியனிடத்தில் போகும்போது நீ ஏதாவது கிரியை செஞ்சாதான் அவன் நம்புவான் உன்னைய. அதனால உன் கையில நான் என்ன செஞ்சு தரேன்? ஒரு வல்லமையை தரேன். உன் கையில் இருக்க கம்புக்கு, ஆடு மேய்க்கிற கோல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வல்லமை தரேன். என்னது? கீழே போட்டால் அது என்னவாயிரும்? பாம்பா போயிடும். உனக்கு ஒரு கிரியை தரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அவர் கிரியையை காண்பித்து செயல்படுத்தி அவர் நமக்கு சத்ருவாய் இருக்கிறவர்களுக்கு கூட புரிய வைக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம தான் என்ன செய்யறதில்ல? நம்மளும் கிரியை செய்யறதில்ல. அவர் கிரியை செய்ய வந்தாலும் ஒத்து போறதும் இல்லை. ஆனால் ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வதி. காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம். இன்னைக்கு எல்லாம் நோய் நொடி இல்லாமல், சிலருடைய ஜெபம் பாருங்க, ஏசப்பா நோய் நொடி இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக காத்துக்கோங்க, இன்னைக்கு நான் போகணும் வரணும், நல்லா சம்பாதிக்கணும், ஆமேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? இவ்வளோதான். இது ஒரு பெரிய கிரியையா? இந்த கிரியைக்கு எவ்வளோ தரணும் சொல்லுங்க? இந்த கிரியைக்கு எவ்வளோ தரணுங்க? இந்த மெடிக்கல் ரெப் இருக்கான்ல, மெடிக்கலில் வேலை செய்கிறவன்,
அவனை நீங்கள் பாருங்கள், யாராவது ஒருத்தரை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருப்பான். எதுக்கு நான் வேண்டியிருக்க மெடிசனை அந்த டாக்டர்கிட்ட என்ன செய்யணும், காட்டணும். அங்கே பேஷண்ட்லாம் போவாங்க வருவாங்க. டாக்டர் வந்து கேமராவில் பார்த்துருவார் யார் உட்காந்துருக்கத. ஆமாம், ஐயா டையெல்லாம் கட்டி கும்முன்னு உட்காந்துருப்பார். ஆனால் சும்மா எஞ்சி உள்ளே போக முடியாது, உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் டாக்டர் கூப்பிடுவார். டாக்டர் கூப்பிட்ட உடனே உள்ளே போய் பேசுகிற விதமாக சரியாக பேசினா தான் இந்த மருந்து அந்த டாக்டர் என்ன செய்வார், எடுப்பார். எடுக்கிறதோட சேர்த்து அந்த டாக்டரை தனியாக கவனிக்கணும். அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? ஆமாம், தனி கவனிப்பு ஒன்று இருக்குது. நம்ம அப்படியெல்லாம் கவனிப்பெல்லாம் வைக்கல, கவலைப்படாதீங்க. அப்போ ஒரு தனி கவனிப்பை வச்ச உடனே அதுக்கு பிறகு தான் டாக்டர் அந்த மாத்திரை என்ன செய்வார், எடுத்துக்குவார். ஏன்? அப்போ இந்த செயலை செய்தால் தான் இந்த ஆளுக்கு என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அப்போ இவர் தன்னுடைய சம்பளத்துக்காக இவர் என்ன கிரியை செய்கிறாரு பாருங்க. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட காலையில் எந்திரிச்ச உடனே ஜபம் எவ்வளோதான், எப்படி ஜபம், குட்டி ஜபம். ஆனால் குட்டி ஜபம் பண்ணிட்டு எதிர்பார்க்கறது எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு. அதான் ஒரு நாள் ஒரு ஃபாதர் வந்து இந்த யூடியூப்ல பிரசங்கத்தில் போட்டிருந்தார், நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொளுத்துறது 2 ரூபா மெழுகுவர்த்தி, ஆனா கேட்கறது 2 கோடிக்கு. கொளுத்துறது எவ்வளவுதான், 2 ரூபா மெழுகுவர்த்தி, கேட்கறது எவ்வளவு. நீங்க நான் என்ன சொல்றேன், அவர் கிரியைக்கு தக்கால பலன் தந்துருவார். அவர் ஏமாத்துற ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, இல்லை. சத்தமா சொல்லுங்க, என் தேவன் ஒரு நாளும் ஏமாத்த மாட்டாரு. ஏன் உங்க வாயை திறந்து சொல்றேன்னா, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் நமக்கு ஒண்ணுமே தரலையே. கிரியை என்ன? ஒரு நாள் ஒருவர் என்னிடத்துல வந்து சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு மாசம் என்ன தரணுமோ நான் என்ன செய்றேன், தரேன். எனக்காக நல்லா என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எதுக்கியா ஜெபம் பண்ணணும்? நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அவர் எனக்கு என்ன தராராம், காசு தராராம். நான் சொன்னேன், நீ இப்படி காசு தந்தா நீ பெரிய ஆள் ஆக மாட்ட, நான் தான் பெரிய ஆள் ஆவேன். நான் அப்படியே சொன்னேங்க அவர்கிட்ட, நீ மாசம் எனக்கு கொடுத்தனா உன்ன மாதிரி ஒரு 100 பேர் கொடுத்தா நான் என்ன ஆயிடுவேன், பெரிய ஆளாக ஆயிடுவேன். நீ என்ன செய்ய மாட்ட, பெரிய ஆள் ஆக மாட்டேன். ஏங்க காசை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு செஞ்சிருக்க வேண்டியதானே? அப்படி அல்ல கர்த்தர் வைத்திருக்கிற வழி. அல்லேலூயா. நான் அவர் கற்றுக் கொடுத்தேன், ஐயா உங்க பணத்தை வச்சு என்னைய மடக்காதீங்க. நீங்களே சரியான கிரியை செய்தால் நம் கர்த்தர் மாறாதவர், அவர் ஏமாத்தாதவர், பொய் சொல்லாதவர், அவர் மனம் மாறாதவர், அவர் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிறவர். அவரே உங்களை நல்லா என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எனக்கு ஒரு பலனை வைத்திருப்பார் என்றால் அதை அவர் கிரியைக்கு தக்கதாக. அப்ப எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களாம், அது வரைக்கும் நம்பாத ஆளு இப்பதான் ஆண்டவர் பேர்ல என்ன வருதுங்க, நம்பிக்கையே வருது. ஆண்டவர் பேர்ல மட்டும் அல்ல, தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் என்ன செய்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள். ஊழியம் செய்கிற நான் கூட என் கிரியை மூலமாக தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தத்தை பலன் கொள்ளணும். ஆமேன். என் கிரியை செய்யலைன்னா நீங்கள் வாட்டுக்கு போன்ட்டு போயிடுவீங்க. அப்போ எல்லாமே எதுன்னு அடிப்படைக்குள்ள, எதுக்குள்ள தான் நிற்குது, சத்தமா சொல்லுங்க, கிரியைக்குள்ள தான் நிற்குது. அப்போ நாம் எல்லாருமே கர்த்தர் செய்த கிரியைகளை கண்டு இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஏனென்றால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ என்ன செய்ய மாட்டாய், காண மாட்டாய். எப்படி செய்தார்? இது இஸ்ரவேல் ஜனங்களால் கூடுமா? ஏற்கனவே இத்தனை வருஷம் அடிமைப்படுத்தினவனை திடீரென்று போய் எதிர்க்க 100% என்ன செய்யாது, முடியாது. அவ்வளோ தூரம் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தாலும் செங்கடலின் வாசலில் நின்ற பொழுது, செங்கடலிலே அங்கே நின்று அவர்கள் என்ன செய்வதென்று புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது பின்னால திரும்பி பார்த்தா பார்வோனின் சேனை பெரிய ரதத்தோடு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இடையில நிற்கிற இஸ்ரவேல் ஜனம் சொல்லுகிறது மோசேயை பார்த்து, ஏயா மோசே, நாங்க அடிமையா இருந்த போது என்னத்தையாவது உன்னை கூட சாப்பிட்டுக்கிட்டு உயிராது வாழ்ந்தோம். இப்ப நீ பண்ணியிருக்க வேலைக்கு முன்னால போய் விழுந்தா தண்ணிக்குள்ள விழணும், பின்னால அவன் வரான், இடையில எங்களை போட்டு நீ இப்படி பண்றியன்னு எல்லாரும் சேர்ந்து யாரை முறுமுறுத்தாங்க, மோசேயை முறுமுறுத்தார்கள். இப்பொழுது கர்த்தர் தன் கிரியையை காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு இக்கட்டு வருகிறது, அந்த இடத்துல என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று நீங்கள் கர்த்தாவே என்று கூப்பிட்டால் அவர் அங்கே கிரியை செய்வார். மோசே உடனே என்ன செய்தார் தெரியுமா? ஜனங்கள்கிட்ட போய் எல்லாம் வாயை மூடு, யாரும் பேசாத, அவ்வளோதான், உங்களை நான் அவன்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லலை, தண்ணிக்குள்ளே உளுந்து சாவுங்கன்னு சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? நேராக இவர் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கும் என்ன செய்யணும்னு தெரியல. அதாங்க, அவர் கிரியை செய்கிற இடத்துல அவர்கிட்ட விட்டுறணும், நம்ம கிரியை செய்கிறத நம்ம செய்யணும். இப்போ மோசே செய்த கிரியை என்ன? மோசே செய்த கிரியை என்ன? மோசே 2 கிரியை செய்தார். ஒன்று, தேவனிடத்தில் போய் தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க சொன்னபடி நான் கூட்டிட்டு வந்துட்டேன், இப்போ எனக்கு முன்னால் என்ன இருக்கு,
செங்கடல் இருக்குது, பின்னால் பார்வோன் சேனை இருக்குது, என் கூட 20 லட்சம் ஜனம் இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்கிற மாதிரி செய். என்ன செய்யணும்? மறுபடியும் உன் கையில் இருக்கிறது என்ன? உன்ட கம்பு இருக்கா? இருக்கு. அதை நீ என்ன பண்ணு, இப்போ இந்த இவனெல்லாம் முறுமுறுத்துருக்கான்ல, அதுக்கு நான் அவனுக்கும் சேர்த்து ஒரு டெமோ ஒன்று பண்ண போகிறேன். நீ இப்படியே நீட்டிக்கிட்டே இரு. எதுக்கு நேரா? கடலுக்கு நேரா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவன் கம்பு எடுத்து நீட்டுற நேரத்தில் அங்கே இருந்தவங்கலாம் என்ன பேசியிருப்பாங்க? நம்ம சாவுக்கு புலம்பிட்டு இந்த ஆள் என்னடானா கம்பத்துக்கு எங்கே நீட்டிகிட்டு இருக்காரு? கடலுக்கு நேராக நீட்டிக்கிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா இவனை நம்பி நம்ம தேவையில்லாமல் வந்துட்டோமோ, இவரை நம்புனது தப்பாகி போச்சோ அப்படின்னு சொல்லி இந்த மோசே மேலே, பாஸ்டர் மேலே அவங்களுக்கு என்ன வருது? யோசனை வருது. இந்த ஆளை நம்புனது தப்பாகி போச்சோ. அதாங்க, கிரியை இணைஞ்சு செஞ்சா இந்த அவநம்பிக்கைலாம் என்ன செய்யாது? வராது. அப்போ என்ன நடந்ததான் பாருங்க, இவன் கம்பை நீட்டின உடனே மறுபடியும் கர்த்தர் தான் கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறாரு? கர்த்தர் கீழ்காற்றை வரப்பண்ணி. அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. அவர் என்ன பண்ணாராம்? கீழ்காற்றை வரப்பண்ணி செங்கடலை எப்படி பிளந்தாராம்? 2ஆக பிளந்தாராம். இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய கிரியை நிறைய நேரம் நம்ம முதல்ல வாசிச்சோம். ஆண்டவருடைய கிரியை வசனத்தை என்ன பண்ணுது? உறுதிப்படுத்துது. இங்க பாஸ்டரையும் உறுதிப்படுத்துது பாருங்க. இப்போ இவர் கம்பை நீட்டினாரா? இவங்களுக்கு யாருக்குமே என்ன தெரியல? அங்க நின்ன இஸ்ரவேல் ஜனம் யாருக்கும் என்ன தெரியாது? அந்த கீழ்காற்று தெரியாது. கீழ்காற்று தெரியாது. எல்லாருக்கும் இப்ப என்னதுதான் தெரியுது? மோசே நீட்டின கம்புல கடல் என்ன பண்ணிருச்சு? 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஆனா அதுவா காரணம்? இப்படிதாங்க ஆண்டவர் எங்களெல்லாம் காப்பாத்துறாரு. நான்லாம் அப்படித்தாங்க, இனியெல்லாம் ஆண்டவர் அப்படித்தான் காப்பாத்துறாரு. எப்படி? இயேசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக. அவ்வளவுதான். நான் சொல்லதான் செஞ்சேன். என்ன நடந்துச்சு? சுகம் எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? அது கர்த்தர் கொடுத்தா. ஆகையினாலதான் நான் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. இயேசு நாமத்தில் போ பிசாசே அப்படின்னா அது என்ன பண்ணுது? போகுது. அது ஒரு தடவை எந்திரிச்சு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ போ அங்கிட்டு அப்படின்னு எதிர்த்து பேசிச்சுன்னு வைங்க, சுத்தி நீங்க எல்லாம் நிக்கீங்க. என்ன சொல்வீங்க? என்ன யோசிப்பீங்க? இந்த பாஸ்டருக்கு சரியா என்ன இல்ல? தப்புன்னு சொல்லிடுவீங்க. வல்லம பத்தலை போல தெரியுது, பிசாசே இவரை எதிர்த்து அடிச்சுட்டு போகுது. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆமா, யதார்த்தமான வார்த்தை தான் இது. நீங்க அதுக்காண்டி நீங்க உங்களை தப்பா சொல்லல. ஆனா அதே இது நான் இப்படி சொல்றேன், இயேசு நாமத்துல போ பிசாசு, பொத்துன்னு விழுந்தவொடனே என்ன சொல்வீங்க? பாருப்பா பாஸ்டருக்கு. ஆனா இடையில கிரியை செய்தது யாரு? நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் நிறைய இடத்துல ஏமாந்துடாதீங்க. ஆள்கிட்ட ஒன்றும் இல்லை, ஏன் வேலை, ஏன் கிரியை என்னது? ஏன் கிரியை சொல்றது. சத்தமா சொல்லுங்க, ஏன் கிரியை சொல்றது. அதனாலதான் நான் சொன்னேன், உங்க குடும்ப ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆராதனை நேரத்தில் சத்தமா சொல்லுங்க. ஏன் சொல்றேன்? ஏன்னா நீங்க சத்தமா சொன்னாதான் அவர் கிரியை செய்ய முடியும். நீங்க இப்படின்னுகிட்டே இருந்தீங்கன்னா அவரும் அப்படியே தான் இருப்பாரு. ஏன் அவர் அப்படி இருப்பாரு? அவர் ஆசீர்வதிக்க வேண்டியதானே? இல்லை, அவர் என்ன சொல்றாரு? உனக்கே வாயை திறந்து சொல்ல முடியலன்னா நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் நீங்கள் செய்கிற கிரியைக்கு தக்கதாக உடனே என்ன கொடுக்குது? பலன் கொடுக்குது. ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு ஃபுட்பால் வீரர், செஸ் பாருங்க, ஜெயிச்சுட்டு வந்த உடனே முதலமைச்சரே என்ன பண்றாரு? கூப்பிட்டு அத்தனை லட்சம் கொடுக்காருங்க. எதுக்கு? ஒரு சின்ன விளையாட்டுல இவனுடைய கிரியை எதிர்த்தால இருந்தவனை தோக்கடித்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்த உடனே அவனுக்கு தானா என்ன வருது? மரியாதை வருது, தானா பணம் தேடி வருது, இன்னும் அவனுக்கு வேண்டியது எல்லாம் செய்யப்படுது. எதுக்கு அந்த கிரியை நடந்தது? இவன் தன்னுடைய சிந்தையை பயன்படுத்தி, இவன் அதிலே கவனம் செலுத்தி, இவன் ஒரு கிரியை செய்தான். உடனே அங்கே ஒரு கிரியை நடக்கிறது. ஒரு உலகமே, ஒரு உலக மனுஷனே இப்படி செய்யும் போது உங்களையும் என்னையும் உண்டாக்கி அழைத்து நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிற, ஆசீர்வதிக்க விரும்புகிற, பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? ஹல்லேலூயா. அவர் என்னுடைய கிரியை எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான். என்ன எதிர்பார்க்கிறார்? கிரியை எதிர்பார்க்கிறார். சபையும் உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறது? கிரியை எதிர்பார்க்கிறது. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம், வாயில விசுவாசிக்கிறேன்னு சொல்றது இல்ல, செயல்ல காட்டணும். கிரியை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்னுடைய கிரியை என்ன செய்கிறது? தேவனை கிரியை செய்ய வைக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க? எனக்கு ஆண்டவர் இப்படி செய்யணும், அதுக்கு என்ன கிரியையோ அதை செய்யுங்க. நான் கிரியை செய்தால் என் ஆண்டவர், நான் 1 செய்தால் என் ஆண்டவர் 10 செய்வார். நான் கொஞ்சம் செய்தால் அவர் நிறைய செய்வார். நான் முதல் படியில் ஏறினால் அவர் என்னை 100 படிக்கு கொண்டு சேர்ப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?
அவ்வளவுதான் அவருடைய காரியம். நீங்கள் இதற்காக எங்கேயும் போய் கூலி கொடுக்க தேவையில்லை, யாரையும் தாஜா பண்ண தேவையில்லை, யாரிடத்திலும் போய் நிற்க தேவையில்லை. உங்கள் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதற்காக எங்கேயோ போய் யாரையோ போய் தேடி எதையாவது ஒரு இடத்துக்கு போய் இது செஞ்சு அதெல்லாம் தேவையில்லை. ஆலோசனை பெறதான் சபையை ஒழிய ஆசீர்வாதம் பெற இல்லை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? சபை எதுக்கு தான்? ஆலோசனை பெற, வழிகாட்ட, இப்படி கற்றுக் கொடுக்க தான் சபை. ஆசீர்வதிப்பது யார்? அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதற்குரிய கிரியைக்கு தகுந்த வழிகாட்டுதலை செய்தால் போதுமானது. நீங்களும் நானும் அந்த கிரியையை எப்படி செய்கிறோம்? இப்போ எகிப்தில் இருக்கிற அந்த ஜனத்திட்ட 10 வாதையை காமிக்கிறாரு. செங்கடலை 2 திறந்த உடனே இங்கே நின்ன ஜனத்துக்கெல்லாம் இப்போ என்ன வருது? விசுவாசம் வருது. ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய கிரியை என்ன? நாம் என்ன கிரியை செய்கிறோம்? ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய கிரியையை நீர் வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லும். என்னுடைய கிரியையை கூட்டும். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே என் கிரியையை உங்க கிரியையோடு இணைக்கும்படியாய் உதவி செய்யும். சாத்தானின் கிரியையோடு இணைஞ்சிடக்கூடாது, உங்க கிரியையோடு இணையட்டும். அப்படியே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ரபா சந்தனா ரகபல ரீடமனா ரீதல கதல ரீடமனவா. ஹல்லேலூயா. உங்க கிரியை அப்படியே தேவனோடு இணையட்டும். ஆண்டவரே என்னுடைய கிரியைகள், என்னுடைய செயல்கள், என் பேச்சுகள் உங்களோடு இணையட்டும். அதன் மூலமாய் உங்க கிரியை வெளிப்படணும். சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே உதவி செய்யுங்க, எங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உடனே ஜெபம் பண்ணி சரி பண்ணிடுவோம். ஆமென். ஏன்னா என் கிரியை எல்லாமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என் கிரியை உங்க கிரியையை என்ன செய்யணும்? கொண்டு வரணும், செயல்பட வைக்கணும். என் குடும்பத்தில் செயல்பட வைக்கணும், என் பிசினஸ்ல செயல்பட வைக்கணும். ஏனென்றால் இந்த உலகம் பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அது என்ன வேலையா இருந்தானே எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். ஒரு முறை ஒரு இன்ஜினியர் ஒருவர் ஜெபிக்கும்படி வந்தார். அப்போ அவருடைய ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. இப்போ அவர் என்கிட்ட வந்து சொன்னார். நான் ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிட்டேன். அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது அந்த கட்டடத்தை நான் பார்க்குறேன். மறுநாள் ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த லொக்கேஷனில் ஒரு மெஷர்மெண்ட் குறைவாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அது பாதிப்பு, அதை நீங்கள் சரி பண்ணி வேணால் பாருங்கள் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உடனே அவர் அதை பார்த்தாருன்னா உண்மையிலேயே அங்கே என்ன செய்யுது மெஷர்மெண்ட். அவர் இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன், நான் இப்போ உங்களுக்கு சொன்ன பதிலுக்கும் படிப்புக்கும் என்ன சம்மந்தம்னே? இன்ஜினியர் படித்த எனக்கு இது தெரியல, நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் பதில் சொன்னேன், நான் படிக்காதவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் யாரோட கனெக்டில் இருக்கேன் புரியுதா? உலக ஞானத்தை கொடுத்த தேவனிடத்தில் கனெக்டில் இருக்கும் போது படித்த உங்களுக்கு புரியாததை கூட படிக்காத எண்ணம் மூலமாக கர்த்தர் உணர்த்துவார் நான் சொல்லுவேன்னு. அவருக்கு ஆச்சரியம். அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் இந்த வேலைப்பாடுகள், இந்த கட்டட நிபுணர்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனதே யார் தான்? ஆண்டவர் தான். அவருக்கு தெரியாமல் என்ன இருக்குது? அவருக்கு தெரியாமல் என்ன இருக்குது? எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எவராக இருந்தாலும் சரி ஃபோன் அடிங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வெளிப்படுத்தினா சொல்லுவோம் அப்படின்னு. நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, நம்முடைய கிரியைக்கு தக்கதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். அப்போ என்னுடைய கிரியை என்ன செய்கிறது? இரண்டாவதாக பாருங்க, 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஏனென்றால் கர்த்தர் கிரியை செய்கிற எல்லாவற்றிற்கும் பலனை என்ன செய்வார்? தருவார். அப்ப ஆண்டவர் என்னுடைய கிரியைக்கு பலன் தருவார் என்றால் அவர் எப்படி வைத்திருப்பார் அந்த கிரியைக்கு தக்க பலன்? உதாரணமாக யோபுவை நான் எடுக்க விரும்புகிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க, சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாரும் கவனிங்க அந்த வார்த்தையை. என்ன சொல்றாரு? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதி. யார் கிரியைய? யோபுவினுடைய கிரியையின்படியே அவனை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். நான் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், டெமோவா ஒருத்தன் இருக்கிறான் யோபு, அவனுடைய கிரியை என்னவாக இருந்தது? அவன் தினமும் கர்த்தரிடத்தில் பலி செலுத்துவான், அவன் தினமும் கர்த்தருக்கு பயந்திருப்பான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஊத் தேசத்திலே 1ஆம் வசனம் பாருங்க. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய கிரியை உத்தமனா இருந்தது.
அந்த மனுஷனுடைய கிரியை சன்மார்க்கமா இருந்தது. அந்த மனுஷனுடைய கிரியை தேவனுக்கு பயப்படுகிறதா இருந்தது. அந்த மனுஷனுடைய கிரியை பொல்லாப்புக்கு விலகுகிறதா இருந்தது. அல்லேலூயா. ஆகையினாலே அவன் கிரியை என்ன செய்யப்பட்டிருந்தது? ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இதை பத்தி யார் சொல்றா? சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நீர் அவன் கிரியைகளை எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறீரே? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். என்ன காரணத்தினால? அவன் கிரியை அப்படி. அவன் கிரியை நிமித்தம் வேலி அடைத்து வைத்து அவனை என்ன பண்ணி வச்சிருக்கிறீரே? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். கிரியை என்றால் என்ன? என் சொல் செயல் மூலமாக வெளிப்படுவதுதான் கிரியை. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையினால் வர்ற கிரியை, என் செயலினால் வர்ற கிரியை. இப்ப நீங்களே உங்களை நீங்க யோசிங்க. உங்க கிரியை சரியா இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம், குடும்பத்துக்குள்ளே சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப அங்கே யோபுவினுடைய வாழ்விலே அவர் சொல்லி முடிக்கும் போது அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. காரணம் என்ன? கிரியை. இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ சாத்தான் சொன்ன உடனே ஆண்டவருக்கும் சாத்தானும் சேர்ந்து இப்போ யோபுவை டெஸ்ட் வச்ச மாதிரி யோபுடைய எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவனுடைய கிரியை சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் தெரியுமா? எல்லாம் இருந்தா ஜெபம் பண்றதுக்கு என்ன, எல்லாம் கிடைச்சிட்டா ஜெபம் பண்றதுக்கு என்ன? யோபுனுடைய கிரியை திரும்பியும் அளவிடப்படுகிறது. எல்லாம் போயிடுச்சுங்க, அவன் மனைவியை தவிர யாரும் இல்லைங்க, அவளும் சப்போர்ட்டா இருப்பான்னு பார்த்தா அவளும் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இது யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்? சாத்தான் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்றா? மனைவியும் சொல்றா. அப்போ அந்த கிரி அங்கே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ரைட், இருக்கட்டும். ஆனாலும் யோபு என்ன செய்யல? கவலைப்படலை. அவன் உடனே மனைவிட்டே சொல்றான், ஏம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, விடுமா இந்த மேட்ரை, அவரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு. இவனுடைய கிரியையின் வார்த்தையும் செயலும் எப்படி இருக்குது? தேவன் பார்வையிலே அவனை ஏற்கனவே ஆசீர்வதிச்சதை விட 2 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இவனை குறித்து இவனுடைய மனைவி பேசி ஆயிற்று, முடிஞ்சிச்சு, அதுல ஜெயிச்சிட்டார். இப்ப யார் வரா? 3 நண்பர்கள் வரா. அவனுங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான். கடைசியில் ஆண்டவரே சொல்லிட்டாரு, எப்பா இங்க வா, நீங்கெல்லாம் யாருமே யோபு மாதிரி நீங்க யாருமே கிரியை செய்யவே இல்லை. 42ஆம் அதிகாரத்துல பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க. யோபு மாதிரி நீங்க கிரியை செய்யலப்பா, நீங்க எல்லாம் வீணா பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்க வாயின் கிரியை சரியில்லை, அதாவது வார்த்தையின் கிரியையும் சரியில்லை, செய்கையின் கிரியையும் சரியில்லை. ஆனா என்ன வேணும்? ஆசீர்வாதம். முதல்ல அதை சரிப்படுத்துவோமா? அல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயின் கிரியை, என் கையின் கிரியை ஆண்டவரே சரிப்படுத்துங்க. எல்லாம் சொல்லுங்க, சரிப்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க. நம்மளால முடியாதனால தானே இது பிரச்சனையே. நம்மளால முடியல, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே வார்த்தையின் கிரியை, என் கையின் கிரியை, என் செயலின் கிரியை, ஆண்டவரே இவைகளிலே எனக்கு மாற்றத்தை தாரும், என்னை சரிப்படுத்தும், என் வார்த்தையின் கிரியைகளை சரிப்படுத்தும், என் செய்கையின் கிரியைகளை சரிப்படுத்தும். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சரியாவதாக. ஆமேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த யோபுவினுடைய கிரியை இப்ப என்ன செய்து சாத்தானை தோற்கடிக்குது. சாத்தான் யார் மூலமா ட்ரை பண்றானோ தோற்கடிக்குது. கர்த்தர் இவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் கிரியை செய்வதற்கு இந்த யோபுவின் கிரியை உதவியா இருக்கு. இப்ப ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும். அந்த 1 மடங்கை விட்டுட்டு இப்ப எத்தனை மடங்கு மாத்துறாரு? 2 மடங்கு. 1 மடங்குக்கே ஊரே அங்க அவனை என்ன சொல்லுது? பெரிய அளவுல பொறாமப்படுது. சாத்தானே பொறாமப்படுற அளவுக்கு இவன் ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆக போகுது. எதின் நிமித்தமாக? யோபுவின் கிரியை. அல்லேலூயா. சாத்தான் பார்வைக்கே யோபுனுடைய கிரியை எப்படி தெரியுது? ஹைலைட்டா இருக்கு. நீர் அவனுடைய கிரியையை எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறீர்? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். இப்ப யோபுவுக்கு திரும்ப வாய்ப்பு வருகிறது. இப்போ யோபுவினுடைய சிநேகிதரோடு ஆண்டவர் பேசுறார். நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய், உன் வார்த்தை கிரியை சரியில்லை, கண்ணா பின்னான்னு பேசிவிட்டீங்க. ஆனா அவன் பேசினானா பாத்தியா? இப்ப யோபுட்ட கேட்கிறாரு, நான் உன் நண்பனை என்ன செய்ய, உன் நண்பனை என்ன செய்யட்டும்? நம்மளை பேசின ஆளெல்லாம் தீர்ப்பு நம்மளே கொடுக்கணும்னு சொல்லுதாரு. அப்படி கொடுத்து நம்ம கிரியை கண்டுபிடிக்க விரும்புறாரு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? இன்னொரு தடவை பேசாத அளவுக்கு அவனை ஊமை ஆக்கிறான். இன்னொரு தடவை நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் பேசவே கூடாது, ஊமையாக்கி விட்டுருங்க. இல்லைனாக்கா என் எல்லையில இல்லாம ஆக்கிருங்க. முடிஞ்ச ஆளை கொஞ்சம் என்ன பண்ணிருங்க, முடிஞ்சா க்ளோஸ் பண்ணிருங்க. இதுவும் நம்முடைய கிரியையை கண்டுபிடிக்க விரும்புகிறார். அது எதுல? நீங்க வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ள சிந்திச்சாலும் அவருக்கு தெரியும். நீங்கள் வெளியே கூட இந்த பிளானை சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உள்ள
இந்த நேரத்தில் பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, அவரே போற்ற வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட கேட்காரு அப்படின்னு உள்ள நினைச்சா கூட அவருக்கு தெரியும். இப்ப என் கிரியையின்படி தான் எனக்கு நடக்குது. இப்ப யோபுவினுடைய கிரியை என்ன செய்கிறது? யோபு சொல்லுகிறார், யோபு தன் சிநேகிதனுக்காக. இப்ப பாருங்க, இந்த கிரியையின்படி தான் வேலை நடக்குங்கிறத நீங்க புரியணும். இப்ப யோபு ஒரு கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார்? ஆண்டவர் ஒரு அப்ளிகேஷனை போட்டார். இப்ப யோபு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய என்னை சார்ந்த என் நண்பன்கள் செய்த பேசின எதையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, எதையும் பெருசுபடுத்தாதீங்க, அதை அப்படி விட்டுருங்க, அவங்கள என்ன பண்ணி விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுரு. எத்தனை பேருங்க உங்க கிரியையை இப்படி வெளிப்படுத்த விரும்புறீங்க? ஆண்டவர்கிட்டயே கவனிச்சிங்கல்ல, ஆண்டவரே என்னெல்லாம் பேசினான்னு கவனிச்சிங்களா? நீங்க கொஞ்சம் அவனுக்கு தக்க பாடம் போட்டுங்க. இது அல்ல கிரியை. இந்த கிரியையை கர்த்தர் எதிர்பார்த்து பலன் தருவார் என்றால் அது தவறாய் போய்விடும், அது ஆசீர்வாதத்தில் வராது. இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிற கிரியை என்ன? இங்கே இவன் சொல்லுகிறான், என் சிநேகிதர்களை மன்னித்து விடும், அவர்களை அப்படியே விட்டுவிடும். இப்ப என்ன நடக்கு தெரியுமா? யோபுவுக்கு இருந்த டெஸ்ட் சரியா போச்சு. யோபுவுக்கு ஒரு சோதனை வந்ததே, அந்த சோதனை அன்றோடு அந்த நிமிஷத்திலேயே அது என்ன செஞ்சு போனது? சரியாகி போனது. என்ன காரணம்? இவனுடைய கிரியை. இப்போ உங்க கிரியை உங்க ஆசீர்வாதத்தை டெவலப் பண்ணுதா, அழிக்குதா? உங்க கிரியை உங்க ஆசீர்வாதத்தை கூட்டுதா, குறைக்குதா? உங்க கிரியை உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மனதை தருதா, பிரிவினையை தருதா? இதெல்லாம் நீங்க தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். என்னைக்கோ நான் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னா அதே மாதிரியே இப்போ இருக்க முடியாது. இப்போ நான் என்னுடைய குணநலங்களை கூட என்ன செய்ய வேண்டியிருக்குது, சரிப்படுத்த வேண்டியது இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை பேருடைய பெற்றோர் இப்போ உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட பேசுற மாதிரி நீங்க உங்க அப்பா அம்மாட்ட பேசுனீங்களா? சொல்லுங்க, பேசுனீங்களா? நடந்துக்கிட்டீங்களா? இப்போ சில நேரம் வாடா போடாலாம் சொல்ற அளவுக்கு பிள்ளைங்க சந்தோஷமா பேசுது. அப்பெல்லாம் அப்படி பேசுனீங்களா? நிறைய விஷயம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா அவர் பாட்டுக்கு வருவாரு, வேலையை பார்ப்பாரு, வீட்டுக்கு தேவையானதை செய்வார், அவர் பாட்டுக்கு என்ன செய்வார், போவார். பிள்ளைங்களோட விளையாண்டாங்களா? சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா உங்க கூட விளையாண்டாங்களா? சந்தோஷமா பேசினாங்களா? எல்லாம் நடந்துச்சா? நீங்க ஏன் செய்றீங்க? என்ன வந்திருக்கு? இப்போ மாற்றம் வந்திருக்குது. எதுல? அன்றைக்கு அவர்களுடைய கிரியையில் அப்படி ஒன்று இல்லை, ஆனா இப்போ உங்க கிரியையில் என்ன வருது? மாற்றம் வருது. இது மாதிரி தாங்க நம்ம எல்லாரோடையும் செய்யணும், எல்லாரோடையும் அப்படிதான் செயல்படுத்தணும். அப்ப யோபுவினுடைய கிரியை இப்ப என்ன செய்கிறது? அங்கே ஒரு விடுதலையை கொடுக்கிறது. ஆண்டவர் உடனே பார்க்கிறார், யோபுவே, சாத்தான் வந்து உன்னை குறித்து பேசினான், நான் உன்னை குறித்து பேசினேன், நான் உன்னை குறித்து சொன்னதை, அந்த கிரியையை நீ நெகிழ விடாமல். இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க தானே, ஆண்டவரும் சாத்தானும் பேசிக்கிட்டாங்க. இப்ப சாத்தான் சொன்ன குற்றச்சாட்டின்படி அவனுடைய எந்த சொல்லும் இங்கே நிறைவேறவில்லை, ஆனால் கர்த்தர் சொன்னபடியே. இப்ப இதை யாரும் கவனிச்சுக்கிட்டே வரா? சொல்லுங்க, ஆரம்பத்திலிருந்து யார் கவனிச்சுக்கிட்டு வரா? சாத்தானும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதையும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கவனித்துக் கொண்டிருக்கிறான். உங்களை இதோடு மறந்து போக பண்ணவும் அவன் ஆயத்தமாக இருக்கிறான். வெளியே போகும்போது அப்படியே இதை விட்டுட்டு போக வைக்கவும் அவன் எப்படி இருக்கிறான்? ஆயத்தமாக இருக்கிறான். நீங்க தான் இடம் கொடுப்பீங்களா இல்லையான்னு தெரியும். அப்ப அவனுடைய கிரியையை அவன் புகுத்த பார்க்கிறான். யோபு அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசி வரை யோபு ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி வரை யோபு எப்படி இருக்கிறாரு? தன்னிடத்தில் தேவன் என்ன செய்கிறார் என்பதில் தெளிவாக இரு. சில வேளையிலே நம்மை சார்ந்தவர்களை வைத்தே நம்முடைய நண்பர்களை வைத்தே நம்மளை திசை திருப்ப சாத்தான் சில திட்டம் போடுவான், சில கிரியை செய்வான். அடிக்கடி உலகத்தில் நடக்கிற கிரியை எப்படி தெரியுமா? ஒருவனுக்கு ஒரு தேவை இருக்கும்போது அந்த தேவையை சரியாய் சந்தித்த நபர் என்ன சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அரசியலை கவனித்து பாருங்கள். அவனிடத்தில் இருக்கிற தவறுகளை எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு வந்து, நீ இந்த தவறை செய்திருக்கிறாய், உன்னை நான் சிறைச்சாலைக்கு அனுப்புவேன், ஆனால் சிறைச்சாலை அனுப்பாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ என்னோடு கூட்டணியில் இணைந்து விட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மானம் இல்லை, மரியாதை இல்லை, ரோசம் இல்லை, எதுவும் இல்லை, அவர் வாழ்க. நடக்கா இல்லையாங்க? கிரியை என்ன கிரியை? ஒன்று சாதகமான கிரியை, இன்னொன்று மிரட்டலான கிரியை. பணிறாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. வீராப்பா பேசிக்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் நம்ம எல்லாரும் செய்தி பார்க்குறோமே, வீராப்பா பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் இப்போ என்ன சொல்லுது? வாழ்கன்னு சொல்லுது. எதின் அடிப்படையில் இந்த வாழ்கன்னு சொல்ல வச்சது என்னது? இவனுடைய ஏதோ ஒரு கிரியை யார்கிட்ட இருக்கு? இப்போ ஒரு நிர்வாகத்திட்ட இருக்கு. அவன் சொல்றான், ஐயா சரிங்க ஐயா, நீ ஐயா கையை கட்டின? இல்லைங்க, என்னைக்கும் நான் செஞ்ச கிரியை, அந்த கிரியையினுடைய எல்லா லிஸ்ட்டும் யார்கிட்ட இருக்குங்க? அந்த ரைட் லெஃப்ட் சொல்றவர்கிட்ட இருக்கு. இப்போ என் கிரியை வெளிப்படுறது பெருசா, நான் ரைட் லெஃப்ட் போறது லெஃப்ட் பெருசான்னு பார்த்தா என் கிரியை வெளிப்படாம ரைட் லெஃப்ட் போறது தானே பெருசு அப்படின்னு நான் லெஃப்டே போய்க்கிறேன் ஐயா. அவன் யார் தெரியும்?
தெரியுமா அப்படின்னு பேசினவன் எங்கள் எஜமான். பொழுது நான் சொல்றதெல்லாம் நடக்கா இல்லையா? என்ன காரணம்? கிரியை. நீங்களும் நானும் தேவனோடு கிரியையில் இணைந்தால், என் கிரியை தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டால், சாத்தானே வந்தாலும் சரி அவனால ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. யோபுவினிடத்தில் அது ஆகவில்லை. காரணம் என்ன? யோபுவின் கிரியை அப்படி இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த கிரியைக்குள்ளே நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய நேரம் நாம் எல்லாரும் செய்கிற காரியம் என்ன? மத்தேயு 23:5 பாருங்கள். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாட்டாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. எல்லாம் என்ன செய்றாங்களாம் பாருங்க. தங்களுடைய கிரியையை எல்லாரும் என்ன செய்யணுமா? பார்க்கணுமா? அப்படி செய்யற வேலை வேண்டாம். நான் செய்யறத, என் கிரியை எல்லாரும் புகழணும், எல்லாரும் பேசணும், அப்படி அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 6ஆம் வசனம், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளியில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுகிறதையும் விரும்புகிறார்கள். அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? என் கிரியை எப்படி இருக்கிறது? என் கிரியை முதன்மையை விரும்புகிறதா? என் தேவனுக்கான செயலை செய்ய விரும்புகிறதா? அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருமே கவனிங்க, நம்முடைய கிரியை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் 11:31 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். வரிசையா ஒவ்வொருத்தரையா சொல்லிருச்சு. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொருத்தர் ராஜ்யத்தை ஜெயித்தது, நீதியை நடப்பித்தது, வாக்குத்தத்தத்தை பெற்றது, சிங்கங்களின் வாய்களை அடைத்தது. 4 பேரை பத்தி சொல்லுது. 4 பேருடைய கிரியை. அல்லேலூயா. 4 பேருடைய கிரியை. சிங்கத்தின் வாயை அடைத்ததற்கான கிரியை என்ன? சிலையை வணங்காமல் நான் நிற்பேன் என்ற கிரியை எதை அடைத்து போட்டது? சிங்கத்தின் வாயை அடைத்தது. நான் எனக்குள் காண்பிக்கிற என் கிரியை தாங்க எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படிப்பட்ட கிரியையை தாரும். அதைத்தான் தெளிவாக யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியை உண்டு, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் மேல் செலுத்தின போது நீதிமானாக்கப்பட்டான். ஆண்டவர் கேட்கிறாரு, எப்படிப்பா கிரியை இல்லாம செய்ய முடியும்? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றார், உன் மகனை பலி செலுத்துன்னு. இப்ப கிரியை என்ன? 3 நாள் பிரயாணம். கிரியை என்ன? அவனை பலி செலுத்த பலிபீடத்தில் கிடத்துவது. கிரியை என்ன? பலி செலுத்த கத்தியை எடுப்பது. இந்த கிரியை வந்த பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளை ஆண்டான் மேல் என்ன செய்யாத? கையை போடாதே. அப்ப ஆண்டவர் அங்கே விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது அங்கே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட என்ன செய்து? அதைத்தான் செய்ய சொல்லுது. என்ன செய்துங்க? முயற்சி செய்து. என்ன முயற்சி செய்தது? விசுவாசம் ஆபிரகாமோடு கூட, ஆபிரகாமுடைய செயலிலே முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் என்ன செய்தது? பூரணப்பட்டது. இப்ப எத்தனை பேர் கிரியையை குறித்து புரிஞ்சு கொள்றீங்க? இப்ப என் கிரியை தான் விசுவாசத்தை என்ன பண்ணுது? பூரணப்படுத்துது. அப்ப நான் ஆண்டவரை நம்புறேன். அப்ப அதுக்கு உங்களுக்கு கிரியை செய்ய வாய்ப்பு தரப்படுது. என்ன வாய்ப்பு தரப்படுது? நம்முடைய ஆராதனை, இத்தனை மணிக்கு ஆராதனை வாய்ப்பு தரப்படுது. டெய்லி ஆன்லைன் பிரேயர் வாய்ப்பு தரப்படுது. எதுக்கு? உங்க கிரியைக்காக. இதை நீங்க தான் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்ப என் விசுவாசம் பூரணப்படும் போது, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அடுத்தது பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லுது. அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பி விட்ட போது கிரியையினாலே அல்லவா எதை கொண்டு எங்க சேர்க்கிறார்? அவளுடைய செயல் வேசிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நல்ல காரியம் செய்ய முடியாது, தவறான செயல். ஆனால் அவளுடைய ஒரு கிரியை அவளுடைய செயலை முழுசு என்ன பண்ணி விட்டுருச்சு? மூடி விட்டது.
அல்லேலூயா. அவளுடைய பாவம் முழுவதையும் மூடினது. என்னது? ஒரு செயல். என்ன செயல்? இந்த வேவு பார்க்க வந்தவர்கள் கர்த்தருடைய திட்டத்தின்படி வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய திட்டத்தின்படி வருகிற இவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். இந்த வேசி அங்கே பேசினதை குறித்தும் அந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிக்கலாம். என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? நீங்கள் வருகிறவர்கள் யார் என்றும், இஸ்ரவேல் ஜனத்திற்கு இஸ்ரவேலின் தேவன் உதவி செய்கிறார் என்றும், நீங்கள் எந்தவித ராணுவம் இல்லாமல் வெற்றி பெற்று வருகிறீர்கள் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு தெளிவான ரிசல்ட் கொடுக்கிறா பாருங்க. அப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்கள் கண்காணிக்க வந்திருப்பீர்கள் என்றால் உங்களை காப்பாற்றுவதை விட எனக்கு ஒரு வேலை இல்லை. அவளுடைய பாவம் மறைவுக்கு மன்னிப்பு கோரவே இல்லை. ஆனால் கிரியை அவளுடைய பாவத்தை மன்னித்தது. அவளுடைய கிரியை அவளுடைய பாவங்களை மூடினது மாத்திரமல்ல. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, கானானை பங்கிடும் பொழுது அவளுக்கு ஒரு ஷேர். யாருக்கு? நீங்களும் நானும் யோசிப்போமா, என்னடா இது பாஸ்டர் ஆள் யாருன்னே தெரிஞ்சு இப்படி செய்றாரு, அப்படிதான் சொல்ல முடியுமே ஒழிய நம்ம என்ன செய்ய மாட்டோம். கர்த்தர் என்ன அங்க கிரியை நடந்திருக்குது, என்ன கிரியை வேலை நடக்கு, அதை பத்தி என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். இப்ப ராகாமுக்கு ஒரு முக்கியமான ஸ்பாட் கொடுத்தாச்சு. அந்த ஸ்பாட்ல இப்போ அவள் குடும்பமே வம்சமே இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறோமா என்பதை கவனியுங்கள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம், 26ஆம் வசனம் படிங்க. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கும். அப்ப ஏன்ட இருக்கிற விசுவாசம் இப்போ செத்து இருக்கா படைச்சிருக்கானா, அது எதுல தெரியும்? என் கிரியையில தெரியும். நம்ம எல்லாருடைய கிரியை வெளியரங்கமாய் இருக்கிறது. நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? வெளியரங்கமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை காண்கிறார். நம்முடைய கிரியையின்படி கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.